என் இனிய தமிழ் மக்களே, அதுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். பாரதி ராஜா என்ற இமயம் எனக்கு 60 வருஷமா என்னுடைய நண்பர். சினிமா அப்படின்றது ஸ்டுடியோக்குள்ளேயே இருந்ததை வெளியில் கொண்டு போய், அதாவது மக்களோடு மக்களாக, அப்போல்லாம் இவர் தான் நடிக்கணும், இவர் தான் இப்படித்தான் இருக்கணும் ஒரு நடிகன் அப்படின்லாம் இருந்த காலங்களை மாற்றி எல்லாரும் நடிக்கலாம், எப்படி இருந்தாலும் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியவரும் பாரதி ராஜா அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கலைஞர். ஒரு நாள் நான் வாகிண்டி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தயாரிப்பாளர் கலைப்புலி தானும் என்னை அங்கே பார்த்தார். விஜய் சார் ஒரு மேட்ரு அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னா, பாரதி ராஜாவை வச்சு ஃபஸ்ட்டு காப்பியில் நான் ஒரு படம் எடுக்கிறேன், நீங்கள் ஆக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். விஜயகுமாரை வச்சு நான் டைரக்ட் பண்ணுறத என் வாழ்க்கையில் பண்ண கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. சொன்னார். அப்படி என்ன காரணம்னு கேட்டார். எங்களுக்குள்ளே நல்ல நட்பு இருக்கே, எதனால் அது மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. நேராக வீட்டுக்கு போனோடனே வாங்க விஜய் என்ன உட்காருங்க, காஃபி சாப்பிட்டீங்களா என்ன இதெல்லாம் கேட்டார். அதுக்கு வரலண்ணா, என்னை வச்சே நீ டைரக்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாமே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. 16 வயது நீலே படம் பார்க்க நான் ப்ரிவியூ கூப்பிட்டேன், நீங்கள் வரல, அந்த ஒரு ரீசன் தான் அப்படின்னாரு. பார்த்தா நைட்டு ஃபோன் வருது ப்ரொடக்ஷன்லேருந்து, இது மாதிரி சார் படத்தில் நீங்கள் தான் ஆக்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டாரு அப்படின்னு. வந்த படம் தான் கிழக்கு சீமையில் பல ஆண்டுகளுக்கு அப்புறம்.